திரைப்படத்தில் அரசியலை கையில் எடுத்து எம்ஜிஆர் அலை உச்சமடைந்து ரசிகர்களால் திரையில் தீ பறந்த திரைப்படம் இன்று போல் என்றும் வாழ்க என்ற திரைப்படத்தின் ஒரு சில சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். எம்ஜிஆர் அலை வீசிய அந்த காலகட்டத்தில் இதே நாளில் வெளியான இன்று போல் என்றும் வாழ்க திரைப்படம் இன்றுடன் 47 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. எம்ஜிஆரின் திரைப்படங்கள் என்றாலே ஜனரஞ்சக விஷயங்களுக்கு பஞ்சம் இருக்காது. அவரது படங்களில் ஆக்ஷன், சென்டிமெண்ட், நகைச்சுவை, ரொமான்ஸ் என அனைத்து விஷயங்களும் கலந்து கட்டி இடம் பிடித்திருக்கும். இதன் காரணமாகவே எம்ஜிஆர் படங்கள் அனைத்து தரப்பு ரசிகர்களாலும் கொண்டாடப்பட்டது. குறிப்பாக தமிழ் சினிமாவுக்கு பல்வேறு புதுமைகளை கொண்டு வருவதில் முன்னோடியாகவே எம்ஜிஆர் இருந்து வந்தார். சினிமாவில் நடித்து ஒரு பிரபலமான நடிகரான பிறகு நடிகர் நடிகைகள் மீது ரசிகர்களுக்கு இருக்கும் ஈர்ப்பை எம்ஜிஆர் நன்கு பயன்படுத்தி கொண்டார். அதுவரை ஒரு சினிமாவை உருவாக்குவதில் தயாரிப்பாளர்கள், இயக்குநர்களே முக்கிய பங்கு ஆற்றி வந்த நிலையில் ரசிகர்களின் தேவை, எதிர்பார்ப்புக்கு ஏற்ப நடிகர்களையும் தக்க வைத்து கொள்ளும் விதமாக ட்ரெண்டை மாற்றினார் எம்ஜிஆர். ரசிகர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நடிகைகளுடன் ஜோடி போட்டதுடன் டெக்னீஷியன்களையும் தனது படங்களில் பணியாற்ற வைத்தார். இதன் காரணமாகவே ஜனரஞ்சகமான பல சூப்பர் ஹிட் படங்களை அவரால் கொடுக்க முடிந்தது. நடிகர், நடிகை, டெக்னீஷியன்கள் உள்பட தனது ஆஸ்தான அணிகளுடன் இணைந்து தொடர் ஹிட் படங்களுடன் சினிமா வாழ்க்கை செல்ல தமிழக அரசியலிலும் திமுகவின் பிரச்சார பேரங்கியாக ஜொலித்தார் எம்ஜிஆர். அதன் பின்னர் திமுகவில் இருந்து அதிமுக கட்சியை தொடங்கிய பின்னர் தனக்கென தனியொரு பிம்பத்தை உருவாக்குவதற்கு ஏற்ப பல்வேறு மாறுதல்களுடன் செயல்பட்டார். அதிமுக என்ற கட்சியை தொடங்கிய பின் வந்த படங்கள் அனைத்தும் தனது கொள்கைகளை பிரச்சாரமாக முன்வைக்கும் படங்களாகவே மாறிப்போயின. அந்த திரைப்படங்களில் அவர் கையாண்ட பாணியாக புது நடிகைகள், பிரபலங்களுக்கு வாய்ப்பளிப்பது, தனது அரசியல் சார்ந்த விஷயங்களுக்கு இந்த புதிய கலைஞர்கள் பக்கபலமாக இருந்தார்கள் என்றால், நடிகைகளில் வழக்கமாக ஜோடி சேரும் நடிகைகளை விடுத்து புதுமுகங்களை தேடினார். அந்த தேடலில் கிடைத்தவர்தான் ராதா சலுஜா. பாலிவுட் திரைப்படங்களில் நடிப்பு, கவர்ச்சி என கலக்கி வந்த இவர் அங்குள்ள சிலுக்காகவே பார்க்கப்பட்டார். அந்த வகையில் ராதா சலுஜாவுடன் இணைந்து 1975ஆம் ஆண்டு இதயக்கனி என்ற திரைப்படத்தில் நடித்தார். சுண்டி இழுக்கும் அழகு நிறைந்த ராதா சலுஜா அந்த திரைப்படத்தில் கவர்ச்சியை அள்ளி தெளித்திருப்பார். இதனால் இதயக்கனி என்ற இந்த திரைப்படம் ஒரு மாபெரும் ஹிட்டானது. இதன் தொடர்ச்சியாக 1977ஆம் ஆண்டு உருவான இன்று போல் என்றும் வாழ்க திரைப்படத்தில் எம்ஜிஆருடன் ஜோடி சேர்ந்து நடித்திருப்பார். 1980 காலகட்டத்தில் வந்த சில்க் எப்படி கவர்ச்சி கலந்த கதாபாத்திரத்தில் தோன்றி ரசிகர்களை கவர்ந்தாரோ, அதற்கு முன்னரே அவ்வாறு கவர்ச்சியில் தாராளமாக காட்டி ரசிகர்களை சுண்டி இழுத்தவர் நடிகை ராதா சலுஜா. முன்னாள் எம்எல்ஏவான காளிமுத்து கதை வசனம் எழுத இயக்குனர் கே. சங்கர் இயக்கத்தில் வெளியான இன்று போல் என்றும் வாழ்க என்ற திரைப்படம் அக்மார்க் எம்ஜிஆர் படமாக அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. எம்ஜிஆர் முதலமைச்சராவதற்கு முன்னர் வெளியான இந்த திரைப்படத்தில் அரசியல் கொடி சார்ந்த வசனங்கள் சற்று தூக்கலாகவே இருந்தன. தேவைப்படும் இடங்களில் பிரச்சாரமாகவே இந்த திரைப்படத்தை பயன்படுத்தியிருப்பார்கள். தமிழ்நாட்டில் தேர்தல் நெருங்கி வரும் காலகட்டத்தில் எம்ஜிஆரை வைத்து கமிட்டாகியிருந்த பல தயாரிப்பாளர்கள் அவரை வைத்து விரைவாக படத்தை முடிக்க வேண்டும் என பரபரப்பாக இருந்தார்கள். அவருடன் தொழிலதிபர்கள், பிரபலங்கள் என பலரும் தேர்தலுக்கு முன்பே சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்து வந்தனர். இந்த சூழ்நிலையில் வழக்கமாக தனது படங்களில் இருக்கும் ஜனரஞ்சக அம்சங்களை தவிர்த்து அதிமுகவின் பிரச்சார யுக்தியை பயன்படுத்தும் விதமாக பாடல்களையும் காட்சிகளையும் புகுத்த புது புது பாடலாசிரியர்களுக்கும் பாடகர்களுக்கும் எம்ஜிஆர் வாய்ப்பளித்து வந்தார்.
எம்ஜிஆர் அழைக்கும் போதெல்லாம் வந்து எவ்வளவு நேரமானாலும் இருந்து தன் வேலையை முடித்து கொடுக்கக்கூடிய ஆட்களையே எம்ஜிஆர் விரும்பினார். அந்த சமயத்தில்தான் ஒரு பாடல் காட்சி எடுத்தார். அதில்தான் தொழிலாளர் அனைவருக்கும் ஆதரவாக இருப்பதை வெளிப்படுத்தினார். தொழிலாளர் கைகளை பற்றிய பாட்டாக இருந்தாலும் இதை கேட்கும்போது சில காட்சிகளில் தன் கையை உயர்த்தி க்ளோஸ்அப் காட்சிகளாக இந்த கை பாடலை எடுக்கப்பட்டிருக்கும். அந்த பாடல்தான் இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை, இந்த கை நாட்டின் நம்பிக்கை, இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை என்ற இந்த பாடல் அந்த திரைப்படத்தில் மிகவும் பிரபலமானது. இந்த பாடலில் இது பெண்கள் தம் குலம் காக்கும் கை, இது திருடும் கையல்ல என்று எதிரெதிர் கருத்துக்களாக இந்த பாடல் வரிகள் வரும். அந்த காலகட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒலிக்கும் பிரதான பாடலாகவே இது அமைந்தது. இந்த பாடலை தவிர இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் இசையில் அன்புக்கு நான் அடிமை, புதுமை பெண்கள், வெல்கம் ஹீரோ போன்ற பாடல்களும் ஹிட்டாகி பட்டி தொட்டி எங்கும் ஒலித்தன. இன்று போல் என்றும் வாழ்க என்ற இந்த திரைப்படத்தின் பாடல்களே அதிமுக கோட்டையை பிடிப்பதற்கான கருவியாக இருந்ததாக அமெரிக்காவின் பிரபல பத்திரிகைகளும் பாராட்டுகளை தெரிவித்தன. எம்ஜிஆர் அலைவீசிய அந்த காலகட்டத்தில் இதே நாளில் வெளியான இன்று போல் என்றும் வாழ்க என்ற இந்த திரைப்படம் இன்றுடன் 47 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. எம்ஜிஆர் வாழ்க்கையில் ஏற்பட்ட முக்கிய திருப்புமுனைக்கு முன்னர் வெளியான இந்த திரைப்படமாக அவரது மற்ற படங்களைப் போல் பெரிய அளவில் ஹிட்டாகவில்லை என்றாலும் எம்ஜிஆரின் ரசிகர்களாலும் அபிமானிகளாலும் மறக்க முடியாத திரைப்படமாகவே இன்று போல் என்றும் வாழ்க என்ற இந்த திரைப்படம் இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரசியலில் எம்ஜிஆர் அலைவீசிய இன்று போல் என்றும் வாழ்க என்ற திரைப்படத்தின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது I am C. Ilango. Thanks for watching. See you later. Bye bye.